வெல்கம் பேக் டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருப்பேன் கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி ஒரு டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுவான்ட்டு. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுனா என்ன, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எத்தனை கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எது வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பெஸ்ட்டாக இருக்குது, அதை எப்படி சூஸ் பண்ணுறத பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ உங்களுக்கு நெட் ஃபேமிலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஸோ டெடிக்கேட்டாக ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்ட்டு தான் அந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபிக்ஸ் கார்டுனா என்ன, அந்த கிராஃபிக்ஸ் கார்டு எத்தனை கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராஃபிக்ஸ் கார்டை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எது வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் பெஸ்ட்டாக இருக்குது, அதை எப்படி சூஸ் பண்ணுறத பற்றி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள், ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ உங்களுக்கு நெட் ஃபேமிலி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிபியூனா என்ன, ஜிபியூனா என்ன பார்த்துடலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்கூல் படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டீச்சராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், கம்ப்யூட்டர்னா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இதான் வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் லேட்டர் ஆன் ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தெரியும் சிபியூனா என்னென்னா இந்த ஒரு சின்ன சிப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து சிபியூனா என்ன, ஜிபியூனா என்னன்னு தெரியாமல் இருக்குது. சிபியூனா என்னென்னா ஃபுல்லான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூ. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுவே லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வச்சு நிறைய வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது ஜிபியூ. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிபியூக்கும் ஜிபியூக்கும் வித்தியாசம். சிம்பிள். நீங்கள் வந்து GTA 5 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல FPS ஆடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு தேவை, ஜிபியூ தேவை. பட் ஆனால் உங்களுக்கே GTA 5 ஆடணும். அது இல்லாமல் சிபியூலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு வரும். இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸரோட இன்பில்டாக வர கிராஃபிக்ஸ் கார்டு. இது வந்து இன்டெல் சைட்லேயும் சரி, AMD சைட்லேயும் சரி தராங்க. லைக் AMDயில் வந்து பார்த்தீங்கன்னா Radeon 7 அப்படின்ற இன்டர்னல் கிராஃபிக்ஸ் கார்டு தராங்க. நம்மளோட இன்டெல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு UHD கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு தராங்க. பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபியூலுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் தருமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுமாரான லைக் இப்போ நான் சொன்னால் GTA 5 லேக் கம்மியாக வந்து எப்படி ஆடுறது அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா தரும். ஆனால் லேகே இருக்காதுலாம் கிடையாது, லேக் அதுலேயும் இருக்கும். பட் ஆனால் வென் கம்பேர் டு நார்மல் ஜிபியூஸ் இந்த மாதிரி இன்டெகிரேட்டட் ஜிபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா 10% பெட்டராக பண்ணும். அது வந்து கிராஃபிக்ஸ் கார்டு இன்டெகிரேட்டடாக இருக்குது. பட் ஆனால் இது டெடிக்கேட்டட் ஜிபியூ. உங்களுக்கு GTA 5 இன்னும் சூப்பராக லேகே எல்லாம் ஆட நினச்சிங்கன்னா அதுக்கு உங்களுக்கு தேவை டெடிக்கேட்டட் ஜிபியூ. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட GTA 5 லேகே இல்லாமல் ஆட முடியும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் CPU அண்ட் ஜிபியூ. ஜிபியூ பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிபியூவில் இருக்காமல் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனி தான் வந்து ஜிபியூவை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் இல்லை, அதை பண்ணுற கம்பெனி லைக் டிசைன் பண்ணுற கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கம்பெனி மட்டும்தான் வச்சுருக்காங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா AMD, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா NVIDIA. வந்து பார்த்திங்கன்னா வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்குது NVIDIA தான். ஸோ NVIDIA வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி GPU மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்காங்க. மேனுஃபேக்சர் மீன்ஸ் அது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா AMD இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா AMD வந்து கிராஃபிக்ஸ் கார்டை மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. NVIDIA சைடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு விட்டுறாங்க. ஸோ அந்த பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் கார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம சரி கேமிங்க்கும் சரி நம்ம யூஸ் பண்ணுற ஒரு சீரிஸ்னால் அது வந்து GeForce தான். அது இல்லாமல் A சீரிஸ் இருக்குது, டெஸ்லா சீரிஸ் இருக்குது, GTX சீரிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா NVIDIA சைடில் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் 3D மாடலிங்லாம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்லா சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். வேறு என்ன ஒர்க்ஸ் ரோபோட் ட்ரெயினிங் ஆப்ரேட் பண்ணோம் அதுக்கு என்ன வந்து கிராஃபிக்ஸ் கார்டு தேவைன்னா அதுக்கு நம்ம சீரிஸ் யூஸ் பண்ணுவோம். AI வந்து என்ன யூஸ் பண்ணோம் அதுக்கு தனியாக டெடிக்கேட்டடாக ஒரு சீரிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா NVIDIA சைடில் அது மாதிரி நிறைய சீரிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேசலாம். நமக்கு தேவை GeForce. ஸோ GeForceல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா GT, GTX, RTX. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா GT பற்றி பார்க்கலாம். GTயில் வந்து பார்த்தீங்கன்னா 710, 750 Ti. ஸோ அந்த மாதிரி சீரிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக பர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னா ஒரு என்ட்ரி லெவல் கிராஃபிக்ஸ் கார்டு மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த GT சீரிஸு. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாடரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா நீங்கள் GTX சூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2K 4K ஃபோட்டோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணுற அளவுக்கு இது வந்து சப்போர்ட் ஆகாது. ஸோ உங்களுக்கு அந்த 2K 4K அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா 1080p ஒரு லேகே இல்லாமல் எடிட் பண்ணணும், இல்லை லேகே இல்லாமல் ஆடணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் RTX தான் சூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த RTX தான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற ஒரு GPU. இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதான் வந்து ஹையஸ்ட் ரேட்டில் இருக்குது GPUன்னு கூட சொல்லலாம். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய சீரிஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 1000 சீரிஸ் இருக்குது, 2000 சீரிஸ் இருக்குது, 3000 சீரிஸ் இருக்குது, அண்ட் 4000 சீரிஸ் இருக்குது, அண்ட் ஆல்சோ 5000 சீரிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க 5000 சீரிஸு. ஸோ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 5 சீரிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக விட்ட ப்ராசர் அதாவது 4090 வேலை மட்டும் தான் எனக்கு தெரியும். ஸோ சொல்லிடுறேன்.
ஸோ 4090 விலை வந்து பார்த்தீங்கன்னா 1.5 லட்சத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா விற்கிறாங்க இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டை. ஸோ 1.5 லட்சத்துக்கு அளவுக்கு விற்கிறாங்களே ப்ரோ, அதில் என்ன ப்ரோ பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே தான் ஒரு மேட்ரு. பெரிய கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாங்களே ப்ரோ, இவ்வளோ காசு கொடுத்து கிராஃபிக்ஸ் கார்டு போடுறாங்களே ப்ரோ, பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பார்க்குற பெரும்பாலான ஃபிலிம்ஸில் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் கிராஃபிக்ஸ் கார்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணுவாங்க, 3D மாடலிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு மூலியமாக தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ மைனிங், ஸோ இந்த மாதிரி இருக்க கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ண முடியுது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் நம்ம வந்து பார்க்குற டே லைஃப்பில் இருக்க ரோபோட்ஸாக இருக்கட்டும், ஏஐயாக இருக்கட்டும், அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா மூவிஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு பின்னாடி அந்த சர்வரில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கும். ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நம்ம டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மோஸ்ட் ஆஃப் திங்ஸ் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கிறதுனால தான் கிடைக்கிற ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் நம்மளோட பிசி சைடில் ப்ளே பண்ணுது. இதை வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA சைடு மட்டும் தான் இப்போ பேசினேன், பட் ஆனால் AMD சைடு பேசல. ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த NVIDIA வந்து 2000 சீரீஸ்லேருந்து 3000 சீரீஸ் மாறினாங்க. ஸோ இந்த 3000 சீரீஸ் மாறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஒரு ஐப் கொடுத்து வாங்கினாங்க அந்த சீரீஸை. பட் வாங்கினதுக்கு தான் தெரிஞ்சு அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து கிடைக்கல when compared to 2000 சீரீஸ். இதில் வந்து ஒரு 90 FPS தருதுன்னா இதில் வந்து ஒரு 95 FPS தான் கிடைக்கிது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீரீஸ் வந்து மாற்றுறாங்க, பட் அந்த சீரீஸ்லேருந்து கிடைக்கிற ஒரு 5 FPS அதிகம் கிடைக்கிறதுனால மணியை வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஆகும்ல இந்த சீரீஸ்லேருந்து அந்த சீரீஸ் போக. ஸோ அதை மணி இன்வெஸ்ட் அதிகமாக பண்ணி வாங்க முடியாது யாராலையும். ஸோ அதனால் வந்து முக்கால்வாசி பேர் வந்து 3000 சீரீஸை பெருசாக வாங்கலை. ஸோ அதுக்காக ஒரு சீரீஸ் விட்டாங்க, TI சீரீஸ் 3060 Ti. ஸோ இது வந்து நார்மல் 3060 விட இது ஒரு 10% பர்ஃபார்மன்ஸ் தருன்னு வச்சுக்கோங்க. NVIDIA சைடில் இவ்வளோ பண்ணாலும் கடைசியாக வந்து AMDயில் வந்து ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வந்துச்சு. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இன்னும் நல்லா பெட்டராக பண்ணிச்சு. ஸோ அந்த ப்ராசரை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ப்ரிஃபர் பண்ண ஆரம்பித்தாங்க. ஈவன் நானே என்னோட லாஸ்ட் வீடியோ அதான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா NVIDIAவோட டவுன்ஃபால் 3000 சீரீஸில் இருந்துச்சு. பட் ஆனால் 4000 சீரீஸில் NVIDIA தான் வந்து பார்த்திங்கன்னா டாப்பாக இருந்துச்சு. அதுக்கு காரணம் வந்து அவங்களோட கோர்ஸ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா பேசிக்கலி 2 கோர் யூஸ் பண்ணுவாங்க, கூடா கோர், டென்சார் கோர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை வந்து இந்த விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஏஐக்காக மட்டும் வந்து பார்த்திங்கன்னா டெடிக்கேட்டடாக டென்சார் கோர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NVIDIA சைடில் ஏஐயில் நல்லா பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ ஏஐ ரிலேட்டட் திங்ஸ்க்கு NVIDIA தான் நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு NVIDIA வந்து அட்வான்டேஜாக இருக்குன்னா நம்மளோட AMD கம்பேர் பண்ணும்போது NVIDIA வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NVIDIA சைடில் மோஸ்ட் ஆஃப் த கஸ்டமர்ஸ் வந்து போவாங்க. பட் ஆனால் நான் சொன்ன மாதிரி 3000 சீரீஸில் NVIDIA சரியாக பண்ணலை, ஆனால் AMD நல்லா பண்ணியிருக்கு. ஆனால் வந்து இதுவே 4000 சீரீஸில் நீங்கள் NVIDIA பார்த்தீங்கன்னா NVIDIA நல்லா பண்ணியிருக்கு, ஆனால் AMD சரியாக பண்ணல. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் இங்கே அங்கே அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்படி கண்டுபிடிக்கிறது நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்க்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா NVIDIAவோட பேசிக் திங். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏஐயில் எப்படி ஃபோக்கஸ்டாக இருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இந்த விஷயத்தை டென்சார் கோட் யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட IST இது வந்து பார்த்தீங்கன்னா வந்தாங்க. ஆல்மோஸ்ட் இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக கவர் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், எப்படி NVIDIA வந்து நம்பர் 1 கம்பெனி ஆனாங்க அப்படின்றது. ஸோ அது வந்து இங்கே ஐ பட்டனில் தர வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா NVIDIA பற்றி பார்த்தாச்சு. ஸோ அப்படியே AMD பற்றி பார்ப்போம். AMD கிட்ட வந்தோம்னா NVIDIAவில் நிறைய கிராஃபிக்ஸ் கார்டு இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி AR சீரிஸ் இருந்துச்சு, GTX சீரிஸ் இருந்துச்சு, G4 சீரிஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய சீரிஸ் இருந்துச்சு. AMDயில் அந்த மாதிரி சீரிஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. AMDயில் பொறுத்த வரைக்கும் 3 சீரிஸ், RX சீரிஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிக். ஸோ இது 3 சீரிஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா AMD வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா RXலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. RX 590, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த 3000 சீரிஸ்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது 6700 XT அப்படின்னு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ அந்த கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3000 சீரிஸோட வச்சு பார்த்தோம்னா அது நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இப்போ நான் போயிட்டு ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு வாங்கினேன்னா AMD இந்த சைடில், NVIDIA இந்த சைடில். ஸோ இதில் ரெண்டுத்தில் நான் எது வாங்குவேன்னு நினச்சிங்கன்னா ஃபஸ்ட் திங் நான் என்ன பண்ணுவேன்னா கம்பேர் பண்ணுவேன். எப்போவுமே நான் பிராண்ட்ஸை கம்பேர் பண்ண மாட்டேன், அந்த ப்ராடக்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்குன்றதை தான் கம்பேர் பண்ணுவேன். சிம்பிள். இப்போ வந்து AMDயில் நான் வந்து ஒரு 6700 XT எடுக்கிறேன், இங்கே வந்து 3060 எடுக்கிறேன். சிம்பிள். நீங்கள் வந்து அந்த 3060 எடுக்கிறீங்களா, அதை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் போட்டு 3060 பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு போடுங்க. ஸோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா CPU பெஞ்ச் மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த GPU பெஞ்ச் மார்க்ஸ் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ ஸ்கோர்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. அந்த ஸ்கோர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா RX 6700 XT ஸ்கோர்ஸ் பாருங்கள், அந்த ஸ்கோர்ஸ் எடுத்து நோட் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்கோர்ஸ்க்கும் அந்த ஸ்கோர்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 6700 XT பெஞ்ச் மார்க், கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் அப்படின்னு போடுங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேம் பிளே எடுத்து போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பாருங்கள். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிவ்யூவர்ஸ், நம்ம ஏடிடி நந்தா ப்ரோவாக இருக்கட்டும், இல்லை நானாக இருக்கட்டும், இங்கிலீஷில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஹிந்தியில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க, ஈவன் தமிழ்ல
எனக்கு தெரியாமல் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் போய் பாருங்கள், அவங்க என்ன ரிவ்யூ சொல்கிறாங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பெஸ்ட் ப்ராடக்டாக பட்டிருக்கு அப்படின்னு பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஒரு விஷயத்தை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிபியூ டிசைட் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா VRAM. ஸோ VRAM வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிள் ஒரு 2 ஜிபிலேருந்து 4 ஜிபி வரைக்கும் VRAM இருந்துச்சுன்னா அது வந்து நார்மல் யூசேஜ்க்கு குட். பட் இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல கேமிங் ஒரு இன்டென்ஸாக கேமிங் ஆட போகிறீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி 10 ஜிபி மேலே கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு VRAM தேவைப்படும். இல்லை 8 ஜிபி VRAM இருக்குது. ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாடரேட்டான ஃபீல் கிடைக்கும்னு நினச்சிங்கன்னா 8 ஜிபி VRAM இஸ் எனஃப். என்னோட ஜிபியில் நான் 8 ஜிபி VRAM தான் வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து VRAMs பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் ரேஞ்ச். ஸோ எல்லாருமே வந்து ஒரு எண்ட் ஆஃப் த டே வரது என்னென்னா ப்ரைஸ் ரேஞ்ச் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படின்றத தான் பார்ப்பீங்க. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா AMD மோஸ்ட் ப்ராபப்ளி பட்ஜெட் ரேஞ்சில் இருக்குது. 6700 XT வந்து பார்த்தீங்கன்னா 6700 XTயும் நீங்கள் வந்து 3060 கம்பேர் பண்ணிங்கன்னா 6700 XT தான் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 3060 ஈக்குவலாக தரும், அதை விடவே நல்லா தரும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6700 XT பிளைண்டாக சூஸ் பண்ணிட்டு போகலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யூஸ், ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஐயில் அதிகமாக எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைஸ் ரேஞ்ச் அதிகமாக இருந்தாலும் NVIDIA தான் சூஸ் பண்ணணும். பிகாஸ் அது NVIDIA வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டென்சார் கோர்ஸில் நல்லா பெட்டராக பண்ணியிருக்காங்க. 3060 வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து நார்மல் எனக்கு எடிட்டிங்கும் கேமிங்கும் வேணும் ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் AMD சூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக கிராஃபிக்ஸ் கிடைக்கிறதுக்கு டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பெஞ்ச்மார்க்ஸ் பாருங்கள். பெஞ்ச்மார்க்ஸ் பார்த்ததுக்கடுத்து ரிவ்யூஸ் பாருங்கள். ஈவன் நீங்கள் கூகுளிலே ரிவ்யூ போட்டிங்கன்னா ரெடிட்டில் நிறைய வரும், லிங்க்டின்ல நிறைய பேர் பேசியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்த பாருங்கள். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் செக் பண்ணுங்கள். அண்ட் அந்த ப்ராசரோட கவுண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது, அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா VRAM பாருங்கள். இந்த நான் சொன்ன 6700 XTயில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ஜிபி VRAமும் இதில் வந்து 12 ஜிபி VRAM தான் இருக்கும். ஒரு வேளை வந்து 3060ல் 16 ஜிபி VRAM இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ VRAM தேவைப்படுது அப்படின்றத பார்த்து வாங்குங்க. எண்ட் ஆஃப் த டே அது உங்களோட டிசிஷன். உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் தான் சூஸ் பண்ணி வாங்கணும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக இன்னொரு விஷயத்தை சொல்ல மாட்டேன்ட்டேன். நான் NVIDIA AMD பற்றி பேசினேன். நீங்கள் வந்து கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த கிராஃபிக்ஸ் கார்டு வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பேர் போட்டு வராது. அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து AMDயோ NVIDIAவோ வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சர் பண்ணலை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா INO 3D இருக்கட்டும், MSI இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிராஃபிக்ஸ் கார்டை மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, மேனுஃபேக்சர் பண்ணி விற்பாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளே இருக்க சிமிலாரிட்டிஸாக இருக்கட்டும், டிசிமிலாரிட்டிஸாக இருக்கட்டும், என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிமிலாரிட்டிஸ் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆர்கிடெக்சரை தான் யூஸ் பண்ணுவாங்க. NVIDIA என்ன ஆர்கிடெக்சர் தராங்களோ அதே ஆர்கிடெக்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா பிரான்ச்சும் யூஸ் பண்ணுவாங்க. என்ன AMD ஆர்கிடெக்சர் தராங்களோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா AMDக்கு இருக்க பிரான்ச் பண்ணுவாங்க. பட் ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃபேன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேபி கூலிங் ஃபேன்ஸை வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்க்ரீஸ் பண்ணி போடலாம். ஒரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 3060 Tiக்கு 3 ஃபேன்ஸ் வச்சு தரலாம். இன்னொரு பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3060 Tiக்கு 2 ஃபேன் வச்சு தரலாம். டிசைன் வைஸ் வந்து அவங்க என்ன மாற்றி தருவாங்க அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிராண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃப்ரென்ஸ். அண்ட் ஆல்சோ ப்ரைஸ் ரேஞ்ச். MSI வந்து 30,000 விற்றா இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 விற்கிறது. ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸும் இருக்கும் பிராண்ட்ஸில். பட் ஆனால் அது பிராண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு. மிச்சபடி ஆர்கிடெக்சர் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஆர்கிடெக்சர் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரே மாதிரி தான் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். மேபி ஃபேன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா மேபி வாங்குங்க, கூலிங் சிஸ்டம் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதையும் பார்த்து வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ முடிவுக்கு வந்தாச்சு. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் அப்போ வீடியோ உங்களுக்கு ஓகே இன்னொரு விஷயம் பண்ணுறேன். பாய்.